ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/6/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை காண்பதற்காக நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்கு. இந்த கண்கள் மூலமாக காணும் பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்க வேண்டும். குப்பையிலிருந்து வெளியேற்றி மலர், அதாவது தேவதை போன்று ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு மரியாதையும் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பகவான் படிப்பிக்கின்றார் என்றால் ஏன் மகிழ்ச்சி நிலையாக இருப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உங்களை பகவான் பகவதியாக ஆக்குவதற்கு பகவான் கற்பிக்கின்றார். இதனை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்துள்ளீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. தனது படிப்பு, தனது ஆசிரியர் மற்றும் படிப்பின் ரிசல்ட் பற்றி தெரியாமல் எந்த மாணவரும் இருக்க மாட்டார்கள். பகவான் கற்பிக்கின்றார். ஆகவே குழந்தைங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். இந்த மகிழ்ச்சி ஏன் நிலையாக இருப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. நமக்கு எந்த தேகதாரியும் படிப்பிக்கவில்லை என உங்களுக்கு தெரியும். அசரீரியான தந்தை சரீரத்தில் பிரவேசம் செய்து குழந்தைகள் உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். பகவான் வந்து கற்பிக்கின்றார் என்பது வேறு யாருக்குமே தெரியாது. நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு படிப்பிக்கின்றார். அவரே ஞானக்கடலாக இருக்கின்றார் என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறைய குழந்தைகளிடம் என்ன தவறு ஏற்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்பொழுது மட்டுமே ஏற்படுது. இதனை மறக்கக்கூடாது. ஆனால் மாயா மறக்க வைக்கின்றது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நஷா இருக்கணும். அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் சிலர் முற்றிலும் மறந்துவிடுகின்றனர். துளியளவும் புரியாமல் இருக்கின்றனர். நிறைய குழந்தைகள் மறந்து விடுகின்றனர் என பகவான் தானே கூறுகின்றார். மறக்கவில்லை எனில் அந்த மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு கற்பிக்கின்றார். ஆனாலும் மாயா அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. முற்றிலும் மறக்க வைத்து விடுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா இந்த உலகத்திற்கு என்ன பெயரிட்டு கூறுகின்றார்? அதுக்கான பதில், மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பட்டினியால் இறக்குறாங்க, துளியளவும் சுகமே இல்லை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அல்பகால சுகம்தான் இருக்கிறது. இதைத்தான் விஷம் நிறைந்த நதி போன்ற உலகம்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் நாம் மிகவும் சுகமாக இருப்போம். இப்பொழுது நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து அழகாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகளாகிய நம் வாயிலிருந்து எது வரக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்குகின்றார், உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நல்ல முறையில் படிக்க வேண்டும் இல்லையா? படித்து சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் ஞானமும் யோகமும் நிறைந்த இனிமையானவர்கள், அதாவது ரூப் பசந்த். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும்ங்கிறாங்க பாபா. குப்பை போன்ற வார்த்தையெல்லாம் வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எது வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. படிப்பு தான் வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கின்றது. படித்து வக்கீலாக, டாக்டராக ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்லை. நீங்களும் இப்போது படிக்கின்றீர்கள். நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள்னு பாபா கேட்குறாங்க. உலகத்திற்கு எஜமானராக. ஆகவே இந்த படிப்பின் நஷா இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாக்களின் ராயல்ட்டியை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் உங்களிடம் ராயலாக பேசக்கூடிய பழக்கம் வேணுங்கிறாங்க. நீங்கள் ராயலாக, அதாவது அரசால தகுதியாக ஆகின்றீர்கள்ங்கிறாங்க. ராஜாக்களின் நடத்தை எப்படி இருக்கும்னு பாருங்க. பாபா அனுபவசாலி இல்லையா? ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுத்தால் அதனை ஒருபொழுதும் கையில் வாங்க மாட்டார்கள். வாங்குவதாக இருந்தால் செக்ரட்டரியிடம் கொடுக்குமாறு சைகை காட்டுவார்கள். மிகவும் ராயலாக இருப்பார்கள். இன்னாரிடம் வாங்கினால் பிறகு திரும்ப கொடுக்க வேண்டும் என யோசிப்பார்கள். சில ராஜாக்கள் பிரஜைகளிடம் எதுவுமே வாங்க மாட்டார்கள். சிலர் அதிகமாகவே வாங்கி கொள்ளுவார்கள்.
ராஜாக்களுக்குள்ளும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்பொழுது நீங்கள் சத்யுகத்தின் இரட்டை கிரீடதாரி ராஜாவாக ஆகின்றீர்கள்ங்கிறாங்க பாபா. இரட்டை கிரீடத்திற்காக தூய்மை மிகவும் அவசியமாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வகுப்பில் விகாரிகள் வந்து அமர்ந்தால் என்ன ஆத்மாவாக ஆகிறார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த விகார உலகத்தை விட்டுவிடணுங்கிறாங்க பாபா. குழந்தைகள், நீங்கள் விகாரங்களை விட்டுவிட்டீர்கள். விகாரிகள் யாரும் இங்கு வந்து அமரக்கூடாதுங்கிறாங்க பாபா. ஒருவேளை இங்கு வந்து அமர்ந்தால் தனக்குத்தான் நஷ்டமடைவார்கள். யாருக்கும் தெரிய போவதில்லை. சிலர் சமாளித்து விடுகின்றனர். தந்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்கள் தானாகவே பாவ ஆத்மாவாக ஆகிவிடுகின்றனர். நீங்களும் பாவ ஆத்மாவாக இருந்தீர்கள். இப்பொழுது முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், படிப்பை சரியாக படிக்காதவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கற்பிக்கின்றார். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு படிக்கணும். இப்படிப்பட்ட படிப்பினை சௌபாக்கியசாலிகளே படிக்கின்றனர். மேலும் சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டும். நீங்கள் சரியாக படிக்காமல் புத்தி அலைப்பாகின்றது என பாபாவும் கூறுவார். பிறகு என்ன ஆவீர்கள்? இவ்வாறு இருந்தால் ஃபெயிலாகி விடுவாய் என லௌகீக தந்தையும் கூறதான் செய்வார். சிலர் படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். சிலர் அலைந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். யார் நன்றாக படித்து படிப்பிக்கின்றனரோ அவர்கள் இதே காரியத்தை செய்கின்றார்கள். கண்காட்சியில் நிறைய பேருக்கு படிப்பிக்கின்றனர்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்கள் எந்த நேரத்தில் பகவானை அதிகமாக நினைவு செய்வார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நாளடைவில் எவ்வளவு துக்கம் அதிகமாகின்றதோ அந்தளவு மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏற்படுங்கிறாங்க பாபா. பிறகு படிப்பில் ஈடுபடுவார்கள். துக்கமான நேரத்தில் பகவானை மிகவும் நினைவு செய்வார்கள். துக்கமாக இறக்கும் நேரத்தில் ஹே ராம், ஐயோ பகவானி என மனிதர்கள் அலறுகின்றனர். நீங்கள் அவ்வாறு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியோடு தயாராகி கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். நாம் தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு அங்கே அழகான சரீரம் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எங்கு வந்துவிட்டால் மாயாவிடம் சண்டை போடதான் வேண்டும்னு பாபா சொல்லியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. நம்மால் எப்படி முயற்சி செய்வது என ஒருவேளை யாரேனும் யோசித்தால் பிறகு மாயா முற்றிலும் காயாகவே முழுமையாக சாப்பிட்டு விடுங்கிறாங்க பாபா. முதலை யானையை விழுங்கியது என்ற கதை இருக்குதுங்கிறாங்க. மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயா எனும் முதலை பிடித்து ஒரேடியாக விழுங்கி விடுகிறது. பிறகு தன்னைத்தான் விடுவித்து கொள்ள முடியாமல் ஆகின்றனர். நாங்கள் மாயாவின் பிடியில் இருந்து விடுபட விரும்புகின்றோம் என தாமே புரிந்துள்ளனர். ஆனாலும் மாயா விடுபட விடுவதில்லை. பாபா மாயாவிடம் எங்களை பிடிக்க வேண்டாம் என கூறுங்கள்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அட இது யுத்த மைதானம் இல்லையா? மைதானத்திற்கு வந்த பிறகு எங்களை தாக்குதல் செய்ய, அதாவது அம்பு எய்ய வேண்டாம் என இன்னாரிடம் கூறுங்கள் என சொல்ல முடியுமா? விளையாட வந்த பிறகு என் பக்கம் பந்து போட வேண்டாம் என சொல்வார்களா? யுத்த மைதானத்திற்கு வந்துவிட்டீர்கள், சண்டையிடதான் வேண்டும். மாயா மிகவும் வேகமாக வீழ்த்த முயற்சி செய்யும். நீங்கள் மிகவும் உயர்ந்த பதவி பெற முடியும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செல்வந்தர் வீட்டு குழந்தைங்களுக்கு படிப்பில் தடை ஏற்பட்டால் குழந்தைகள் என்ன சொல்லணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், செல்வந்தர் வீட்டு குழந்தையாக இருந்து அந்த தந்தை இந்த படிப்புக்கு தடை ஏற்படுத்தினால் நாங்கள் இந்த லட்சக்கணக்கான செல்வத்தை வைத்து என்ன செய்ய போகின்றோம்? நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைய வேண்டும்னு சொல்லணும். இந்த லட்சம் கோடி பணம் அனைத்துமே நெருப்பில் சாம்பலாக கூடியது. சிலருடைய பொருள் மண்ணில் புதைந்தும் சிலருடைய பொருள் நெருப்பிலும் அழிந்துவிடும். முழு உலகமும் தீப்பற்றி எரிய போகுதுன்னு சொல்லணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்காங்கே எதனுடைய ரகசியமான பிரவேசம் ஏற்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உங்களுக்கு பல பேர் பல வழி சொல்லுவாங்க. எனவே அவற்றை கண்டறிந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளணும். ஆங்காங்கே மாயாவின் ரகசியமான பிரவேசம் ஏற்படுது. உள்ளுக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி இருக்கணும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகிறீங்க. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து சொர்க்கத்தின் பிராப்தியை அடைய வந்திருக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்திய நாராயணன் கதையை கேட்டு நாங்கள் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக ஆவோம்னு சொல்கிறீங்க.
நீங்கள் அனைவரும் பாபா நாங்கள் உங்களிடமிருந்து முழு பிராப்தியை அடையாமல் விடமாட்டோம்னு கையை உயர்த்துறீங்க. இல்லைன்னா ஒவ்வொரு கல்பமும் நாங்கள் இழந்து விடுவோம். எந்த தடை வந்தாலும் நாங்கள் சமாளித்து விடுவோம். அந்தளவு தைரியம் இருக்கணுங்கிறாங்க பாபா. நீங்கள் முன்பு கூட அவ்வளவு தைரியத்தை காட்டியிருந்தீங்க இல்லையா? யாரிடமிருந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்குதுங்கிறாங்க பாபா. அவரை விடக்கூடாது இல்லையான்னு சொல்கிறாங்க. சிலர் நிலைத்து விட்டனர், சிலர் வெளியேறி விட்டனர். மிகவும் நல்ல குழந்தைகளை கூட மாயா சாப்பிட்டு விட்டதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாக்கள் இரட்டை கிரீடம் உள்ள ராஜாக்களுக்கு ஏன் தலை வணங்குறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, பாபா அந்த குழந்தைங்க இப்பொழுது அழுக்கான உலகத்தின் முடிவு எதிரில் இருக்குதுங்கிறாங்க பாபா. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். பதித்த ராஜாவுக்கெல்லாம் ராஜா. ஒற்றை கிரீடம் உடைய ராஜா இரட்டை கிரீடம் உடைய ராஜாக்களுக்கு ஏன் தலை வணங்குறாங்க? அரை கல்பத்திற்கு பிறகு அவர்களுடைய தூய்மை நீங்கி ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரியாக மற்றும் பூஜாரியாக ஆகிவிடுகின்றனர். ஆகவே இப்பொழுது எந்த விஷயத்திலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், நன்றாக படியுங்கள்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு எந்த கவலை மட்டுமே இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், கடைசி வரை நினைவு செய்வதனால் எந்த பாவமும் ஏற்படாது. இது அழுகி போன சரீரமாகும். இதனுடைய அபிமானத்தை விடுங்கள். நாடகம் முடிகின்றது. இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகள் முடிகின்றது. இது பழைய ஆத்மாவின் பழைய சரீரமாகும். இப்பொழுது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பிறகு சதோ பிரதானமான சரீரம் கிடைக்கும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்கணும். மனதால் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இந்த ஒரு கவலை மட்டுமே இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, படிப்பவர்கள் அனைவருக்கும் எது கிடைப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. இதுக்கான பதில், பாபா நாங்கள் வெற்றி அடைந்தே காட்டுவோம்னு நம்ம குழந்தைங்க சொல்கிறோங்கிறாங்க பாபா. படிப்பவர்கள் அனைவருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைப்பதில்லைங்கிறாங்க பாபா. இருந்தாலும் அனைவரும் மிகவும் முயற்சி செய்கிறாங்க இல்லையா? நாம் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் என நீங்களும் புரிஞ்சிருக்கிறீங்க. குறைவான பதவியை ஏன் அடையணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் ஒரு பொழுதும் புலம்ப மாட்டார்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யுத்தம் செய்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. பாபா நிறைய புயல் கனவு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயா எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கனவுகள் வரும், சோர்வு ஏற்படுத்தும். இது எல்லாம் மாயாவாகும். நாம் மாயாவை வெற்றி அடைகின்றோம். அரை கல்பத்திற்கான எதிரிடம் இருந்து ராஜ்யத்தை அடைகின்றோம். நமக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. பலசாலிகள் ஒரு பொழுதும் புலம்ப மாட்டார்கள். யுத்தம் செய்ய மகிழ்ச்சியோடு செல்வார்கள். இங்கு நீங்கள் மிகவும் சௌகரியமாக தந்தையிடமிருந்து பிராப்தி அடைகின்றீர்கள். இந்த கெட்டுப்போன சரீரத்தை விடத்தான் வேண்டும். இப்பொழுது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்லணும். நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன்னு தந்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, இதில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படிதலில் முதல் நம்பர் ஆகணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், மன தூய்மை என்பது எண்ணத்தாலும் தூய்மை இல்லாத சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாதுங்கிறாங்க பாபா. எப்போதும் ஆத்மீக சுரூபம், அதாவது சகோதரர் எனும் உன்னத நினைவு இருப்பதாகும். சொல்லில் எப்பொழுதும் சத்தியமும் இனிமையும் இருக்கணும். செயலில் எப்பொழுதும் பணிவு, திருப்தி, இன்முகம் இருக்கணும். இதன் அடிப்படையிலேயே நம்பர் கிடைக்குது. அத்தகைய முழு தூய்மையை கையாளுவதில் கீழ்ப்படுகின்ற குழந்தைகளின் மகிமையை தந்தை பாடுகின்றார். தனது ஒவ்வொரு செயலிலும் தந்தையின் செயலை உறுதி செய்பவரை அருகேயுள்ள ரத்தினமாக இருக்கிறார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் இலகுவாக இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க. சொந்த பந்தங்களின் உறவில் மற்றும் மனோநிலையில் இலகுவாக இருங்கள், தினசரி வாழ்வில் அல்லன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது பிராமண வாழ்க்கைன்னு பாபா கேட்குறாங்க. உள்முகமாக இருக்கும் ஆத்மாக்கள் வருகின்ற சூழ்நிலை எதுவாயினும் நன்மை தீமை எந்த சமயம் சூழ்நிலையிலும் தன்னைத்தானே அனுசரித்து கொள்ளுவார்கள், செல்வார்கள்ங்கிறாங்க பாபா. தனிமையில் இருப்பினும் குழுவில் இருப்பினும் அனுசரித்து செல்வது, இதுவே பிராமண வாழ்க்கைன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.